ஹலோ மக்களே, கானா வினோத் எவிக்ட் ஆயிட்டாரு, வாக் அவுட் ஆயிட்டாரு 18 லட்சத்தோட அப்படின்னு சொல்லி நியூஸ் வந்த அப்புறந்தே நிறைய பேர் ஒரு பதட்டத்திலே வந்து இருந்திருப்பீங்க. என்னையா இவ்வளோ பெரிய முட்டாள்தனம் பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரி வந்து சில பேர் விமர்சனமாக வந்து செஞ்சுருந்தாங்க. சில பேர் வந்து அவ்வளோதான், கானா வினோத் வந்து முடிச்சு விட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்திருந்தாங்க. அரோராவுடைய தூண்டுதலின் காரணமாக தான் கானா வினோத் வந்து அந்த பொட்டியை எடுத்துட்டாரு அப்படின்ற மாதிரியும் நிறைய விஷயங்கள் வந்து பரவிட்டு இருந்தது. அண்ட் ஒன் மோர் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அத்தனை பேர் போயிருக்காங்களே இந்த எக்ஸ் கண்டஸ்டன்ட்டுங்க, எவனாச்சும் ஏதாச்சும் வந்து சொல்லியிருந்தா கூட அந்த ஆள் வந்து எடுக்காமல் வந்து இருந்திருப்பார்ல, 50 லட்ச ரூபா கிடச்சிருக்கும்ல, டைட்டில் வந்து கிடச்சிருக்கும்ல அப்படின்னு சொல்லியும் பேசிட்டு வந்திருந்தோம். பட் அங்கே நடந்த சீனே வேறு. கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரத்துக்கு மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த சீன் வந்து நடந்தது. சரியான மூமெண்ட்டுங்க, வேற மாதிரி ஒரு மூமெண்ட்டு. கண்களில் கண்ணீர் வந்துட்டே இருக்குது, அப்படிப்பட்ட ஒரு மூமெண்ட்டு. வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பேரும் அழுதுட்டாங்க, எல்லாருமே அழுதுட்டாங்க. லிட்ரலாக சொல்லப்போனால் நம்மளோட திவாகர் எவ்வளோ எளியும் பூனையுமாக வந்துருந்தாங்க, அந்த மனுஷன் அழுதுட்டாருங்க. ஒரு தடவை நீங்கள் வெரிஃபிகேஷன் பண்ணிக்கோங்க, செக் பண்ணிக்கோங்க. அவர் ஏதோ ஒரு எமோஷ்னலில் வந்து எடுத்துட்டாரு, தெரியாமல் வந்து எடுத்துட்டாரு, ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்து சொன்னாப்புல. சொல்லப்போனால் அவர் தான் டாப்பில் வந்து இருக்கார், ஓட்டிங்கில் டாப்பில் இருக்கார். இந்த ஆள் ஏன் எடுத்தார் அப்படின்னு சொல்லி அந்த மனுஷன் பாவம் அப்படியே கண்ணீர். அவர் அழுது நீங்கள் பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கவே மாட்டீங்க நீங்கள். திவாகர் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாருக்காக அழுந்தாப்புல அந்த சபரிக்கிட்ட, அப்போ கூட கண்ணிலேருந்து கண்ணீர் வந்திருக்காது. ஆனால் இன்றைக்கி பயங்கரமாக அழுதார் அவர். கண்ணிலேருந்து ரத்தம் தண்ணியாக வந்து ஒழுகுது. கெமி, ரம்யாவோடலாம் ஏற்றுக்கவே முடியல. பிரவீன்ராஜ், ரம்யா, வியானா, பா சாமி அப்படின்ற மாதிரி வந்து இருந்தது. ஸோ அந்த கடைசி மூமெண்ட் என்னவெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோட முழுசாக வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வருஷமும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அதுதான் இந்த வீடியோக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 1000 லைக்கான எதிர்பார்க்குறோம். ஸோ லைக்கை போடுங்க, வீடியோ பாருங்கள், வாங்க இந்த வீடியோக்கு வந்து போகலாம். முதல் விஷயம் என்ன தெரியுமா? அவர் பொட்டை எடுத்துட்டாருங்க, தனியாக போயிட்டு பிரவீன்ராஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேசிகிட்டு இருக்காரு. அப்போ வந்து கட்டி பிடிச்சி வந்து சொல்கிறாப்புல ஒரு வார்த்தை. என்ன தெரியுமா சொல்கிறாரு? மச்சான், ஒன்றுமே இல்லாமல் என் பிள்ளைங்களை பார்க்க போக முடியாது மச்சான். என் பிள்ளைங்களுக்காக ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு போகணும்டா. இதுவும் நான் இழந்துட்டு போயிட்டேன் அப்படின்னா ரொம்ப மோசமாயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்கிறார். மக்களே, அது எவ்வளோ ஹார்ட் பெல்ட்டிங்காக வந்துருந்துச்சு தெரியுமா? ஸோ அவர் எவ்வளவோ சம்பாதிச்சார், எவ்வளவோ வந்து மோசம் பண்ணிட்டார், எவ்வளவோ வந்து விட்டுட்டார், செலவு பண்ணிட்டார் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம வந்து கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் என் பிள்ளைங்களுக்காக நான் இதை எடுத்துகிட்டு போகிறேன் மச்சான், எனக்கு போதும்டா, எனக்கு போதும், எனக்கு தெரியும் நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுது, ஆனால் எனக்கு போதும், அவ்வளோதான், எனக்கு இது போதும் அப்படின்னு சொல்கிற ஒரு மனசுன்னு ஒன்று இருக்குல்ல, அதுதான் மக்களே வினோத்தோடைய மனசு அப்படிங்கிற மாதிரி வந்து தோணுது. அண்டு இது வந்து நான் முன்னாடியே வந்து சொல்லணும்னு நினச்சிட்டேன், அதனால் நான் சொல்லிட்டேன். ஏன்னா நிறைய பேர் வந்து வீடியோக்கள் கடைசி வரையும் பார்ப்பீங்களான்னு தெரியல. ஸோ அதனால தான் அவர் ஏன் பணம் எடுத்தார் அப்படின்றதுக்கான ஒரு ரீசன் வந்து இருந்ததில்ல. அந்த ரீசன் அவங்களுடைய குழந்தைகளுக்காக இதை கொடுக்கணும்னு நினச்சாரு. ஸோ அதனால் அவர் எடுத்துட்டார். கை வீசிட்டு சும்மா போக நான் விருப்பப்படலடா, இன்கேஸ் நான் தோத்துட்டேன்னா அப்படின்ற ஒரு அங்கே ஒரு க்யூரியாசிட்டி வந்து இருக்குல்ல, அங்கே ஒரு என்ன சொல்கிறேன், அங்கே ஒரு பஸ்ஸில் வந்து இருக்குது. ஏன்னா என்ன நடக்குதுன்னே நமக்கே புரிய மாட்டேங்குது. அப்போ உள்ளக்கிறவனுக்கு மட்டும் எப்படி புரியும்? நம்ம நினச்சோம் ஆரம்ப காலகட்டத்திலேருந்து இவன் வருவான், ஃபைனலிஸ்ட்டாக வருவான், இவன்லாம் வந்து டாப்பில் வருவான், இவன்லாம் டாப் 5ல் வந்து வருவாங்க, இவங்க வந்து டைட்டில் அடிப்பாங்கன்னு சொல்லி நம்ம நினச்சோம். ஆனால் எல்லாமே தலைக்கீழே வந்து நடந்துகிட்ருக்குல்ல. கமருதீனுக்கும் பார்வதிக்கு ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்பிச்சாங்கல்ல. இப்போ கானா வினோத் வந்து பணப்பொட்டியை தூக்கிட்டு வெளியே போனார்ல. திவாகர் சம்மந்தமே இல்லாமல் 42வது நாளே தூக்கி வெளியே அனுப்பிச்சாங்கல்ல. அதே மாதிரி வந்து வியானா அவர்கள் 70 நாளில் அனுப்பிச்சாங்கல்ல. கனி அவர்கள் வந்து நல்லா ஓட்டிங்ஸ் வாங்கியும் அவங்கள வந்து தூக்கி வெளியே அனுப்பிச்சாங்களே. ஸோ இந்த மாதிரி எத்தனையோ தருணங்கள் அன்எக்ஸ்பெக்டடாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நடந்திருக்கு. அதுதான் எதிர்பாராததை எதிர்பாருங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லி புதுசாக இந்த சீசனை பொறுத்தவரையிலும் ஒரு டேக்லைனை வந்து உருவாக்குனாங்க. எப்பவுமே கமல் சார் இருக்கிற வரைக்குமே, லாஸ்ட்டு சீசன் வரைக்குமே எதிர்பாராததை எதிர்பாருங்கள், இதுதான் வந்து நடக்கும், ஓகேங்களா? ஆனால் இவங்க ஒன்றுமே புரியல மூமெண்ட்டை மட்டும் தான் க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த சீசன் முழுக்கவே. ஸோ ஓகே மக்களே, இப்போ நம்ம எப்படி நடந்துச்சு அப்படின்றத பற்றி நம்ம வந்து பேசிடுவோமா? ஒன்றும் இல்லை, அரோரா இருக்காங்கல்ல, ஒரு டாஸ்க் வந்து வைக்கிறாங்க மக்களே. அந்த டாஸ்க் தான் கடைசி டாஸ்க், ஓகேவா? ஸோ அந்த டாஸ்க்கில் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்க வந்து பயங்கரமாக பேசணும், புலம்பணும், ஓகேங்களா? புலம்புனாக்கா காசு கொடுப்பாங்க, ஓகேவா? அப்படி அவங்க புலம்புறது வந்து சரியாக இல்லை அப்படின்ற பட்சத்தில் வந்து பாவக்காய் ஜூஸ் வந்து கொடுப்பாங்க. ஒன்று புலம்புனா காசு, இல்லைன்னா ஜூஸு, ஓகேவா? இந்த டாஸ்க் வந்து வைக்கிறாங்க. ஸோ இதில் அரோரா மட்டும் தான் ரொம்ப லீஸ்ட்டாக வந்து சம்பாதிக்கிறாங்க, 20,000 ரூபாய் சம்பாதிக்கிறாங்க, ஓகேவா? 6 கிளாஸ் பாவக்காய் ஜூஸ் வந்து குடிக்கிறாங்க. நம்ம கானா வினோத் வந்து பார்த்திங்கன்னா 90,000 ரூபாயோ என்னமோ சம்பாதிக்கிறாரு. நம்மளுடைய விக்கல்ஸ் விக்ரம் வந்து 60,000 ரூபாய் வந்து சம்பாதிக்கிறாப்புல. சபரநாதன் 1,05,000 ரூபாய் சம்பாதிக்கிறாரு. திவ்யா கணேஷ் வந்து 1 லட்ச ரூபாய் சம்பாதிக்கிறாங்க. அதே போல் சாண்ட்ரா அவர்களும் 1 லட்ச ரூபா கிட்ட வந்து சம்பாதிக்கிறாங்க, ஓகேவா? 95,000 என்னமோ சம்பாதிச்சாங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா டாப்பில் வந்து போயிட்டு இருந்து ஒரு 4 லட்ச ரூபாய்க்கு மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா சம்பாதிச்சிட்டாங்க எல்லோரும் சேர்ந்து. ஸோ ஆல்ரெடி 13 லட்சத்தி சில்லற ரூபா வந்துருந்தது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 லட்சத்தி சில்லற ரூபா ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரு டோட்டலாக ரவுண்ட் பண்ணி 18 லட்சமாக பிக் பாஸ் அவர்களே சொல்லிட்டாப்புல. அது சொச்சமாக தான் வந்துருது. ஒரு 50,000 60,000 வந்து பார்த்திங்க அப்படின்னா சொச்சமாக வந்து இருந்தது. ஸோ அந்த சொச்சத்தையும் சேர்த்து வந்து சொல்லிட்டாப்புல.
ஸோ அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ பணம் வந்து சேர்ந்துடுச்சு. சேர்ந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா அரோரா வந்து பிளான் பண்ணிட்டாங்க. ஓகே நம்ம பொட்டியை தூக்கிடலாம் அப்படின்னு சொல்லி. இருந்தாலும் ஒரு 20 லட்ச ரூபா வந்தால் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு வந்து நம்மளுடைய விக்ரம் வந்து சொல்லிட்டு இருக்காப்புல. இன்னும் 2 லட்சம் சேர்ந்துச்சு அப்படின்னா நான் எடுத்துருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. பட் அரோரா சிங்க்லர் வந்து பிளான் போட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து அப்ராட் போய் படிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து யோசிச்சு வச்சிருந்தாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓகே இந்த பணம் வந்து ஓகே தான், கரெக்டாக கால்குலேட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கால்குலேட்லாம் பண்ணி பார்க்குறாங்க. ஓகே இத்தனை வாரத்துக்கு இத்தனை மாதத்துக்கு இவ்வளோ வந்து அமௌண்ட் செலவாகும், இவ்வளோ ஃபீஸ் கட்டணும், இத்தனை வருஷங்கள் நம்மளால் சர்வை பண்ண முடியும். ஸோ டோட்டலாக ஒரு 3 வருஷம் இதில் வந்து சர்வை பண்ணலாம். இன்கேஸ் நான் நெக்ஸ்ட் வீக் வந்து போகிறேன், அப்படி வந்து போகும்போது வந்து மிட் வீக்கில் வந்து என்னை எவிக் பண்ணி வெளியே அமிச்சாங்க அப்படின்னா வேஸ்ட்டாக போயிடும், இந்த காசும் இல்லாமல் போயிடும், கடைசியாக வந்து ப்ரைஸ் மணியும் வந்து நம்மளால் வாங்க முடியாது, சம்பளம் மட்டும்தான் வந்து கிடைக்கும். ஸோ அதனால் நம்ம இதை எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கே வந்துட்டாங்க. ஓகேவா, முடிவுக்கே வந்து அரோரா வந்து எடுக்கிறதா முடிவு எடுத்துட்டாங்க. வினோத் அது வரைக்குமே சீன்லேயே கிடையாது, அவர் எடுக்கிற மூட்லேயும் இல்லை, மூடில் இருக்கிற மாதிரி காமிச்சிக்கவே இல்லை. அப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விக்ரம் கிட்ட கேட்குறாங்க. அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா நீ என்ன முடிவு எடுத்தாலும் சரிதான், நீ ஆத்மார்த்தமாக உன்னுடைய மனசு பிரகாரம் முடிவு எடுத்துட்டியா, அப்போ எடு அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டார். ஏன்னா இங்கே யாருக்குமே அங்கே இன்ட்ரெஸ்ட் இல்லை, யாருமே பணப்பொட்டி எடுக்கிற இன்ட்ரெஸ்ட்டே இல்லாத மாதிரி தான் வந்து இருந்துட்டு இருந்தாங்க. இவங்க வந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பணப்பொட்டிக்கிட்ட வந்து போயிட்டு விக்ரம் கிட்ட கேட்குறாங்க. இருந்தாலும் அவர் வந்து நீ எடுத்துருமான்னு சொல்கிறாரு. மறுபடியும் கட்டி பிடிக்கிறாங்க. எடுக்கலாமா வேணாமா தொட்டும் பார்த்துட்டாங்க, அவங்க தொட்டுட்டாங்க. ஓகேவா, தொட்டு கூட தொட்டுட்டாங்க. அதுக்கடுத்து பிரவீன்ராஜ் கிட்ட கேட்குறாங்க, நான் எடுக்கட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீ எடுமா பரவாயில்ல அப்படின்னு சொல்லி கட்டி பிடிச்சி ஓகே குட் டெசிஷன் அப்படின்ற மாதிரி பிரவீன்ராஜ் வந்து சொல்லிட்டு இருக்காப்புல. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்க தொட்டுட்டாங்க. அப்போ வினோத் அவர்கள் வேகமாக வராப்பில் கையில் வந்து அந்த கேசரி வந்து செஞ்சுருந்தாங்க. கேசரி இல்லை, அது பேர் என்ன, அல்வா, கேரட் அல்வா. அதை எடுத்துகிட்டு வந்து அரோராவுக்கு ஊட்டிகிட்டே இருந்தாங்க. மக்களே ஊட்டிகிட்டே இருந்தார். இவ்வளோக்கும் சொல்லிகிட்டே இருக்காங்க. அரோரா வந்து வினோத்துக்கிட்ட சொல்லிகிட்டு இருக்காங்க, எடுக்கட்டா வேணாமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நீ எடுத்துரு அப்படின்ற மாதிரி இவரும் சொல்லி டிசைட் பண்ணிட்டா ஓகேவா அப்படின்ற மாதிரி கேட்டுகிட்டே இருக்கார். டக்குன்னு ஊட்டிகிட்டே இருந்து டபான்னு வந்து பணப்பொட்டியை வந்து தூக்கிட்டாப்புல. அங்க அப்பா டே அப்படின்ற மாதிரி இருந்திருந்தது. சொல்லப்போனால் லிட்டரலாக ஏமாற்றி எடுத்திருக்காரு அவர். கையெல்லாம் வச்சுட்டாங்க மக்களே. அரோரா கையெல்லாம் வச்சு திரும்பி எடுத்துகிட்டு ஒரு 2 நிமிஷம் வந்து பார்த்திங்கன்னா யோசிக்கிறதுக்குள்ளே ஒரு கேரட் அல்வா ஊற்றிட்டே இருக்காரு. ஸோ அப்போ வந்து டிசைட் பண்ணிட்டேன் நீ எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து ஊட்டிட்டார். எடுக்கிறியான்னு கேட்டாங்க. ஆமாம் அப்படின்னு வந்து அவங்க சொல்கிறாங்க. டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா கேரட்டை ஊட்டுற மாதிரி டக்குன்னு வந்து பணப்பொட்டியை வந்து எடுக்கிறாப்புல. எடுத்தோடனே எல்லோரும் எவ்ரிபடி இஸ் ஷாக். அரோரா ஷாக்கு, விக்ரம் ஷாக்கு, அங்கேருந்து பிரவீன்ராஜ் ஷாக்கு. பிரவீன்ராஜால் ஏற்றுக்கவே முடியல. உடனே அங்கேருந்து உள்ளேருந்து ரம்யா ஓடி வராங்க, வியானா வராங்க. ரம்யாவெல்லாம் செம்ம காண்டாயிட்டாங்க மக்களே, செம்ம காண்டாயிட்டாங்க. சொல்லப்போனால் சரியான காண்டாயிட்டாங்க. என்னடா பண்ணி வச்சுருக்க, ஏன்டா எடுத்துன்னு கதறாங்க, அழுகுறாங்க லிட்டரலாக. கெமி அவர்கள் மக்களே லிட்டரலாக நான் தப்பாக நினச்சிட்டு இருந்தேன், யாருமே எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறானுங்களேடா அப்படின்னு சொல்லி. ஆனால் எல்லாருமே சொல்லியிருக்காங்க மக்களே, எல்லாருமே வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா, பிரவீன்ராஜ் வந்து சொல்லியிருக்காங்க, ரம்யா ஜோ வந்து சொல்லியிருக்காங்க, கெமி அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க, ஓட்டிங்ஸில் நீ தாண்டா டாப்பில் இருக்க, வெயிட் பண்ணுறா பொறுமையாருன்னு. ஏங்க அது எடுக்கிறதுக்கு முன்னாடி 2 நிமிஷத்துக்கு முன்னாடி கூட வந்து கெமி அவர்கள்கிட்ட அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா கேட்குறாருங்க. அப்போ கேட்கும்போது கெமி சொல்கிறாங்க, அவங்க எடுக்காத, வேண்டான்னு. யாருக்கு வாய்ப்பு இருக்குது டைட்டில் அடிக்க அப்படின்ற போது வந்து கெமிக்கிட்ட கேட்கும்போது சபரி ஓகேவா டைட்டில் அடிப்பாரான்னு கேட்குறாங்க. இல்லை நோ அப்படின்னு தலையாட்டுறாங்க. அதே மாதிரி விக்ரமுக்கு வாய்ப்பா, நோ. அப்போ அரோரா வாய்ப்பே இல்லை அப்படின்றாங்க அவங்க. ஓகேவா, இந்த 3 பேரை கேட்டாங்க. இந்த சாண்ட்ரா பேரையும் திவ்யா பேரையும் கேட்டிருந்தா கூட இவங்க சொல்லிட்டுப்பாங்க மக்களே. இவர் என்னென்னா அதுக்கு அந்த 3 பேர் வந்து இல்லைன்றதை ஆகிப்போச்சு. அப்போ கண்டிப்பாக வந்து திவ்யாவோ சாண்ட்ராவோ ரொம்ப டஃப் ஃபைட் கொடுத்துருவாங்களான்னு நினச்சாரா, என்ன கருமுன்னு தெரியலப்பா. 2வது சான்ஸ்லாம் தேவையில்லை, ஃபஸ்ட்டு சான்ஸு அது எவ்வளோ இருந்தாலும் சரி, நம்ம கண்ணு முன்னாடி பணம் இருக்குது, அடுத்த வாரம் வரைக்கும்லாம் வெயிட் பண்ண முடியாதுன்னு சொல்லி டக்குன்னு தூக்கிட்டாப்புல. அதுக்கப்புறம் ரம்யா ஜோ அழுகுறாங்க மக்கள். ரம்யா ஜோலாம் சத்தியமாக சொல்கிறேன் குட் ஆர்ட் பர்சன் மாதிரி தான் தர்றாங்க. அழுகுறாங்க லிட்டரலாக. கெம்மி அழுகுறாங்க, பயங்கரமாக அழுகுறாங்க. கெம்மி, ரம்யா, வியானா, பிரவீன்ராஜ், மற்ற எல்லா கண்டஸ்டண்ட்டுகளும் ஒரு மாதிரி அழுறாங்க. இவர் கட்டி பிடிச்சி ஐயோ நான் தப்பு பண்ணுறேன், இல்லைடா எனக்கு போதுண்டா. ஏன்னா எல்லாருமே ஆச்சரியமாக பார்க்குறாங்க. இல்லைடா போதும், எனக்கு இதுவே போதும், இதுவே எனக்கு பல கோடி மாதிரி எனக்கு இது வந்து அப்படின்றார். எனக்கு இது போதும், என்னோடய உழைப்புக்கும் என்னோடய திறமைக்கும் இது போதும், நான் உழைச்சிருக்கேன், நான் இதை எடுத்துகிட்டு போகிறேன்றாரு. அதுக்கப்புறம் வந்து ஒன்று நடந்துச்சு பாருங்கள். அப்பா சத்தியமாக சொல்கிறேன், உண்மையாக சொல்கிறேன், இத்தனை வருடங்களில் இத்தனை சீசனில் இவ்வளோ எமோஷ்னலாக உள்ளே இருக்கக்கூடிய கண்டஸ்டண்ட்டுங்க யாருக்காகவும் இவ்வளோ ஃபீல் பண்ணியிருக்கவே மாட்டாங்க.
யாருக்காகவும் இவ்வளோ ஃபீல் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதுவும் இத்தனை கண்டஸ்டண்ட்டுங்க. ஒட்டுமொத்த பேரும் வினோத்துக்காக நின்றாங்க மக்களே. லிட்ரலாக நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் அவர் வந்து பேசிட்டு, நீங்கள் ப்ரோமோவில் பார்த்த சில சீன்ஸ் எல்லாம் வந்து நடந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உள்ளர பெட்ரூம்குள்ளாரம் கூப்பிட்டு போய் வந்து பேசுகிறாங்க. கெமி அவர்களும் ரம்யா அவர்களும் தனித்தனியாக கூப்பிட்டு ரம்யாவெல்லாம் ஹக் பண்ணி விட்டாவே இல்லை. ஒரு 1 நிமிஷம் 2 நிமிஷம் ஏன்டா தப்பு பண்ண அப்படின்றாரு. அதுக்கப்புறம் பிரவீன் கிட்டே போய் திட்டுறாங்க ரம்யா வினோத்தை. நான் அவங்க கன்னடாவில் சொல்கிறாங்க, எத்தனை தடவை நான் சொல்லிகிட்டே வந்திருந்தேன். அவங்க கெட்ட வாரத்தில் ஒரு திட்டுனாங்க அவங்க, அது வேண்டாம் ஓகேவா. ஓகே, ஸோ அந்த மாதிரி திட்டுறாங்க. எத்தனை தடவை சொன்னேன், என்னடா இவன் டைட்டில் வின் பண்ண வேண்டியவன்டா, என்னடா பண்ணி வச்சுருக்கான் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி புலம்புறாங்க. உள்ளர பெட்ரூமுக்கு போனதுக்கப்புறம் வந்து சொல்கிறாங்க, கெமி சொல்கிறாங்க, ரம்யா சொல்கிறாங்க, என்னடா ஏன்டா அவசரப்பட்ட, நீ தானடா வின்னே பண்ணியிருப்ப, டைட்டிலோட போயிருப்படா, 50 லட்ச ரூபாயோட போயிருப்படா அப்படின்றாங்க. அப்போ இல்லை, எனக்கு இது போதும், இதே போதும், என்னோடய உழைப்புக்கு இது போதும், என் மனசார தான் நான் எடுத்தேன், போதும் அப்படின்ற ஒரு முடிவு வந்து எடுத்துட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பிரவீன்ராஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா லிட்ரலாக புட்டுச்சிட்டு அழுவுறாரு. மச்சான் என்னடா இப்படி பண்ணிட்ட, நீ தாண்டா வின் பண்ணிட்டு, நீ வெளியே போய் பாடுறான், உனக்கு எவ்வளோ கூட்டங்கள் வந்துருக்கு, எவ்வளோ ஓட்டிங்ஸ் வந்து வந்திருக்குன்றது உனக்கு அப்போ தாண்டா தெரியும் அப்படின்றாங்க. இல்லை மச்சான் அப்படின்னு சொல்லி அவர் அழுறாரு, அவரும் அழுறாரு. ஒரு மாதிரி கண் கலங்கி நமக்கு கண்ணில் தனியாக வந்துச்சு மக்களே. ஸோ அதுக்கப்புறம் பிரவீன்ராஜ் தனியாக கூப்பிட்டு போய் வந்து கேட்குறேன், என்னடா உன் மனசார தான் நீ எடுத்தியா, என்னடா உன் கதை அப்படின்னு கேட்டாங்கக்கா. இல்லை மச்சான், நான் மனசார தான் நான் எடுத்தேன். என்ன இல்லை, எனக்கு வந்து ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா மனசார எடுத்திருந்தா கூட வந்து ரொம்ப கம்மியான பணத்தை எடுத்துட்டா, 50 லட்சம் எங்கே இருக்குது அப்படின்ற மாதிரி அவர் கேட்கும்போது அதுக்கு வந்து வினோத் அவர்கள் சொல்கிறாப்புல, ஃபஸ்ட்டு நான் சொன்ன விஷயத்தை தான் சொல்கிறார். மச்சான் என்னால் கையை வீசிட்டெல்லாம் வீட்டுக்கு போக முடியாதுடா, குழந்தைங்களுக்காக நான் வந்து இதை எடுத்து தாண்டா ஆகணும், நான் எடுத்துட்டேன்டா, என் குழந்தைங்களுக்காக நான் எடுத்துட்டேன்டா அப்படின்றாரு. எவ்வளோ அந்த ஒரு அப்பாவாக அவர் யோசிக்கிற, அது வாலிப வயசில் அவர் எப்படினாலும் இருந்திருக்கலாம். ஒரு ஃபேமிலி ஆனதுக்கப்புறம், கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அவர் அந்த ஃபேமிலியை வந்து கேரி பண்ணுற விதம்னு ஒன்று இருக்குல்ல, அதெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா. அது ஒவ்வொரு அப்பனுக்கும் தெரியும் அது எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறது ஒவ்வொரு அப்பனுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். நான் 2 குழந்தைகள், அவருக்கு எனக்கு 2 குழந்தைகள். ஸோ எப்படி இருக்குன்னு நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். இத்தனை காலங்கள் நம்ம வந்து ஏமாந்துட்டோம், நிறைய செலவு பண்ணிட்டோம், காசு செலவு பண்ணிட்டோம், என்னென்னவோ பண்ணிட்டோம், எல்லாத்தையும் அழிச்சிட்டோம். இதுவும் நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா அவரோட மைண்டில் அது மட்டும்தான் ஓடி இருக்கு. இதுவும் இன்கேஸ் நாம் இதையும் விட்டுட்டு டைட்டிலும் ஏதாவது ஒரு ட்விஸ்ட் வச்சு வேறு மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணுறது. என் கண்ணு முன்னாடி அந்த பணம் இருக்குது, அது எனக்கு சொந்தமாக இருக்குது, நான் எடுத்தனா அது எனக்கு சொந்தம். 10 நாளைக்கு அப்புறம் வந்து என்ன நடக்குதுன்னா என்னால் சொல்ல முடியாது. அதுக்கு ஒரு அட்டம்ப்டே என்னால் அடிக்க முடியாதுன்ற நிலவில் பார்த்திங்கன்னா இருக்கார். அது எவ்வளோ பெரிய கஷ்டம் தெரியுமா, கஷ்டமான ஒரு விஷயம் தெரியுமா. ரம்யாஜ் அவ்வளோ தூரம் சொல்கிறாங்க, ஏன்டா இப்படி பண்ண, ஒரு 10 நாள் பொறுத்துக்கிட்டு இருந்தேன்னா வேறு மாதிரி இருந்திருக்கு மேடம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, அப்போ வந்து கானா வினோத் வந்து சொல்கிறாருங்க, 2வது அட்டம்ப்டே வேணான்றார் அவர், எனக்கு இது போதுன்றார். ஸோ அப்போ அவர் வாழ்க்கையை எவ்வளோ நொந்துருப்பாரு நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். எவ்வளோ செகண்டு சான்ஸுக்கே போகாத, எடுத்தால் ஃபஸ்ட்டு சான்ஸ்லேயே அது என்னவாக இருந்தாலும் சரி, அது லாஸாக இருந்தாலும் சரி, லாபமாக இருந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு சான்ஸில் முடிச்சிடலாம். ஏன்னா நம்பி ஏமாந்து காசை செலவு பண்ணி ஒன்றுமே இல்லாமல் கரியாக்கி ஃபேமிலிக்கு வாடகை கட்ட முடியாமல், ஃபீஸ் கட்ட முடியாமல், ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியாமல், கேஸ் பில் கட்ட முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுறது அவருக்கு தெரியும். ஸோ எனக்கு இது போதும், நாளை என்ன வேணாலும் நடக்கும் மக்களே. விஜய் டிவியை பற்றி அவருக்கு தெரியாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இத்தனை வருஷங்களை வந்து விஜய் டிவியில் வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு, பேக்ரவுண்டில் அவ்வளோ பாட்டுக்கள் வந்து விஜய் டிவிக்காக வந்து எழுதியிருக்காரு. அவருக்கு என்ன தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? இங்கே இருக்கக்கூடிய பாலிடிக்ஸ் தெரியாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? தூக்கி இதே மாதிரி தான் கடைசி வரைக்கும் இவன் தான் வின்னர்னு கடைசியாக கூப்பிட்டு வந்து வேறு ஒரு ஆளுக்கு வந்து எடுத்து கொடுப்பாங்க. அந்த மாதிரிலாம் நடந்திருக்கு மக்கள் இதுக்கு முன்னாடி. இப்போ இந்த லைவெல்லாம் வந்ததுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா டோட்டலாக வந்து இப்போ எல்லாமே வந்து கரெக்டாக அந்த ஓட்டிங் பிரகாரம் வந்து போயிருக்கு. ஓகேவா, லாஸ்ட் சீசனில் வந்து முத்துக்குமரனுக்கு வந்து கொடுத்தாங்க, அதுக்கு முன்னாடி சீசன் வந்து அர்ச்சனாவுக்கு வந்து கொடுத்தாங்க, அதுக்கு முன்னாடி சீசன் வந்து அசீமுக்கு வந்து கொடுத்தாங்க. அதுக்கு முன்னாடிலாம் நீங்கள் வந்து எக்ஸ்பெக்டே பண்ணாத ஆட்கள்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா டைட்டில் வின்னர் ஆகியிருக்காங்க. லிட்ரலாக சொல்கிறேன், உண்மையாகவே நடந்திருக்கு. அதெல்லாம் அவரோட மைண்டுக்கு வந்து போயிருக்கு. ஸோ அப்படியெல்லாம் இருந்ததுனால தான் மனுஷன் ஓகேடா டே, நான் வந்து ரிஸ்க் எடுக்க விரும்பலடா, ஒன்று எனக்கு கிடைச்சா 18 லட்சம் ப்ளஸ் சேல்ரி, அதுக்கப்புறம் இருக்கிற ஈவெண்ட் எல்லாத்துலேயும் கலந்துக்கலாம், அதில் ஒரு 20-30 லட்சம் சம்பாதிக்கலாம்,
ஓகே, இதுக்கப்புறம் பிபி கொண்டாட்டம், பிபி செலப்ரேஷன்ஸு என்னென்னமோ கொண்டு வருவானுங்க இப்போ இதுக்கப்புறம். ஓகேவா? ஸோ அதில் போகலாம். அதுக்கப்புறம் அது இது எது இதில் வந்து கெஸ்ட்டாக போகலாம். அதுக்கப்புறம் அந்த ஏதோ அண்டகாகாசம் அப்படின்னு சொல்லி ஏதோ இருக்கிற எல்லா ஈவெண்ட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா போடுவாங்க விஜய் டிவியில். சம்பாரிச்சிக்கலாம் 10 லட்சம் 12 லட்சம் அதுலேருந்து சம்பாரிச்சிக்கலாம். எனக்கு போதும் மச்சான் எனக்கு. ஏன்னா அவர் தான் சொல்கிறாரு லிட்டரலாக 50 லட்சத்தில் இது ஒரு 17 லட்சம் 18 லட்சம், மீதி என்னடா ஒரு 33 லட்சம் தான், பரவாயில்ல விட்றா பார்த்துக்கலான்றார். 32 லட்சம் தானே, பரவாயில்ல விட்றா பார்த்துக்கலாம், சம்பாரிச்சிக்கலாம் விட்றா அப்படின்றார். ஸோ போதும், அவருடைய மனசுக்கு அவர் ஹாப்பி ஆகிட்டார். அவரோட மனசுக்கு அதை எடுத்துட்டாப்புல. அவர் தான் தர்பூஷணிலாம் ரொம்ப நேரம் ட்ரை பண்ணார் பேசுகிறதுக்கு. ஸோ ஆனாலும் அவரால் பேச முடியல. பட் அதுக்கப்புறம் ஆனால் அவர் வந்து ரியலாக சொல்கிறார். அதுதான் அவருடைய உண்மையான மனசு. எனக்கு தெரிஞ்சு அவர் ஏற்றத்தாழ்வு, வினோத் அவர் பார்க்குற விதம் எல்லாமே ஓகே. அவர் சண்டை இன்னும் காலில் கூட சண்டை நடந்துச்சு. ஆனால் எண்ட் ஆஃப் தி டே என்னடா இப்படி பண்ணிட்டாங்க. எதிரியாக இருந்தால் கூட அது ஒரு அவங்களுக்குன்னு ஒரு விஷயம் நடக்கும்போது வந்து திக்குன்னு ஒரு விஷயம் வந்து நடக்கும்ல, நமக்கு வந்து நடக்கும்ல, ஏன்னா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி. அவன் ஏன்ப்பா எடுத்து நீ ஏன் சார் எடுத்தீங்க, நீ தான் சார் வின் பண்ணுவ, ஓட்டிங்கில் நம்பர் 1 இருந்துட்டு இப்படியா அப்படின்னு எல்லாத்தையும் ஓப்பனாக போட்டு உடச்சிட்டாங்க. மொத்த எக்ஸ் கண்டஸ்டன்ட் ஓட்டிங்கில் நீ நம்பர் 1 இருக்க, இவ்வளோ பொறுத்துரு நாங்கள்லாம் சொன்னோமே, கேட்கவே இல்லையா அப்படின்னு சொல்லி எல்லாருமே பிடிச்சி திட்டினாங்க. அதுக்கப்புறம் பிக் பாஸ் எல்லாம் வேற மாதிரி பண்ணிட்டார் மக்களே, செம்மையாக பண்ணிட்டார். சாண்டி அவர்கள் வந்து ஜூனியர் சிசியன், இவர் வந்து சீனியர் சிசியன், இவர் வந்து ஜூனியர் சிசியன் அப்படின்னு சொன்னது. என்ன வினோத் இப்பயே சீக்கிரமாக போகிறீங்களா வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டது. நல்லா பயங்கர எமோஷ்னலாக பாண்டிங், அதெல்லாம் கண்டிப்பாக எபிசோடில் வரும். கண்டிப்பாக பாருங்கள், செமையாக இருக்கும், வேறு மாதிரி இருக்கும். உங்களால் அந்த டியர் இந்த ஐ அப்படின்னு வந்து சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி கண்களில் கண்ணீர் வந்துட்டுருக்கும். அப்படி வந்து ஒரு மூமெண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா கிரியேட் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் எல்லாருக்கிட்டேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லபடியாக பேசி புரிய வச்சுட்டு கட்டி பிடிச்சிட்டு ஒரு மாதிரி எல்லாருமே அழுதுட்டாங்க மக்களே. லிட்டராக எல்லாருமே வந்து அழுதுட்டாங்க. வேறு மாதிரி இருந்துச்சு. கானா வினோத்துக்கு இவ்வளோ இதாக எனக்கு தெரிஞ்சு அவர் டைட்டிலே வின் பண்ணியிருந்தால் கூட எல்லாம் பொசுக்குன்னு தான் வந்து இருந்திருக்கும். பரவாயில்ல விடுங்க பார்த்துக்கலாம், தப்பில்லை மக்களே. இதெல்லாம் வந்து அவங்கவுங்களுடைய சூழ்நிலைக்காக ஏற்ற மாதிரி வந்து நடந்துக்கிறது தான். ஓகேவா? 2வது சான்ஸ் போய் இன்கேஸ் அது வந்து கிடைக்காம போய் 18 லட்சமும் விட்டு டைட்டில் வின்னர் அப்படின்ற இதுவும் இல்லாமல் காசும் கம்மியாக சம்பாரித்து திரும்பியும் கணக்காரன் ஆகிறதுக்கு பதிலாக கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை, ஓரளவுக்கு சேஃப்டிக்காக ஒரு அமௌண்ட்டு போதும் அப்படின்னு அவர் நினைக்கிறார். போதும், அதுக்கு மேலே நம்ம தேவையில்லை. இப்போயே வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு ஒரு 40 லட்ச ரூபா கிட்ட வந்திருக்கும். ஓகேவா? 40 லட்ச ரூபா கிட்ட வந்திருக்கும். என்ன ஒரு இன்னொரு 30 லட்சம் சேர்ந்து வந்திருக்கு. ஒரு 77 லட்சம் வந்து வர வேண்டியது ஒரு 40 லட்சத்தில் முடிச்சுக்கிட்டார். ஓகே, இதுக்கப்புறம் போய் அவர் வெளியே போய் சம்பாதிக்கிட்டோம். நிறைய டேரக்டர்ஸ் இருக்காங்க, நிறைய பாட்டு எழுதலாம், படங்கள் நடிக்கலாம், காமெடி பண்ணலாம், பார்ப்போம். ஓகே மக்கள், இதை பற்றி உங்களுக்கு கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸ் வந்து பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.